வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே ஹாப்பியான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில டேட்டாவை எடுத்து டேபிளில் வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அதுக்கு எதிர்வினை, ஓகே, எதிர்கருத்துக்கள் வைப்பாங்க. அது எல்லாத்தையும் படித்து தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஸ்டாண்டில் இருக்கேன், நான் சொன்ன டேட்டா கரெக்டாங்கிறத நானே எவாலுவேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பான ஒரு சில விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பார்த்தனோ, இப்போது ஒரு வீடியோவில் பரத் சொல்லியிருப்பான். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு வீட்டில் தங்கியிருக்கான். அந்த ஃப்ரெண்டு ஜாலியாக இருக்கான். அவனை பார்க்க ஒரு ஃப்ரெண்டு வரான். அவன் சும்மா அப்படியே எதாச்சியாக ஜன்னல் வழியாக வெளில பார்க்குறான். பார்த்தா ஒரு 20 அடி நீள பாம்பு. அதை வந்து ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஃப்ரெண்ட் வந்து மச்சான் பாம்பு அப்படின்னு ஒன்று இங்கே வீட்டில் ஜாலியாக எவ்வளோ நேரமாக இருந்தவன் வந்து அதிருவான். ஏய் என்ன பாம்பா, என்னடா சொல்கிற, டேய் 20 அடி நீள பாம்பு இப்போ தான்டா பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் இத்தனை நாளாக அது எங்கே இருந்திருக்கு, இதே ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருந்திருக்கும். பட் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வர ஜர்க்கு அது இருக்குது பட் தெரியாத வரைக்கும் எப்படி இருக்காங்க. ஸோ அப்படி தான் இது வந்து என்னென்னா டேட்டாவை சொல்கிறேன். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட்டில் இருப்போம். ஒரு சில டேட்டா தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட்டு விலக ஆரம்பிப்போம். ஸோ அப்படி தான் வந்து என் லைஃப்பும் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரையும் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி இதை தாண்டி நிறைய நம்ம கம்யூனிட்டியில் இருக்க நண்பர்களை வந்து சந்திக்க முடியுது. அதை தவிர என்னடானா அவங்களோட கமெண்ட்ஸ் படிக்க முடியுது. இதை தவிர என்னடானா டெலிகிராமில் இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. டெலிகிராமில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய டேட்டாஸ் எனக்கு கிடைக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு தான் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவேன். இப்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ரெட்மியை பற்றி பேசும்போது இப்போ எஸ்ஆர்கேயும் வந்து ரெட்மி ஏன்னா எஸ்ஆர்கேக்கு வந்து ரெட்மி அண்ட் ஷாமி ஃபோன்ஸ் பிடிக்கும். இதே தான் டிவிடிலையும் பார்த்தீங்கன்னு வைங்களேன். டிவிடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருமே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இந்த பிராண்டு சூப்பர் அப்படின்னு ரொம்ப அடித்து பேசி இதை தான் வாங்கணும்னு என்றைக்குமே சொல்லியிருக்க மாட்டோம். சும்மா ஃபன்னுக்காக ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து ஒன்றுன்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டது நீங்கள் பார்த்துருக்கலாம். அதை தவிர வந்து இப்போ எனக்கு பர்சனலாக ஹெச்எம்டி வந்து நோக்கியாலேருந்து அடுத்து ஹெச்எம்டி அப்படின்னா அப்போ நோக்கியா தான் ஹெச்எம்டிங்கிறதுக்காக ஹெச்எம்டிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் என்றைக்குமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன். பார்க்க போனால் கிரஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அடிச்சு தம்சம் பண்ணி துவச்சி போட்டிருப்போம். ஏன்னா அந்த பிரைஸ்க்கு அது ஒர்த் இல்லைன்ன மாதிரி தான் அவங்க வந்து டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ அதே பிரைஸ்க்கு தான் ஃபியூஷனும் வருது அப்படின்னும் போது, அதாவது ஒரு 2000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஃபியூஷன் எங்கேயோ இருக்கு. இப்போ 15,000க்கு வந்து கிரெஸ்ட் மேக்ஸ் வரும்போது அதே மாதிரி இப்போ ஃபியூஷன் வருதுன்னு வைங்களேன். ஃபியூஷன் ஃபர்ஸ்ட் யார் வாங்குறாங்களோ உங்களுக்கு கேஸ் வருது, கூடவே ஆக்சசரிஸ், அந்த ஜாய்ஸ்டிக் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து அதே 16,000க்கு வாங்க முடியும் அப்படின்னும் போது, இப்போ ஃபியூஷன் அதாவது கிரெஸ்ட் மேக்ஸை 14,500 ரூபாய்க்கு ஆஃபரில் வாங்கினதுக்கும் இதுக்கும் பாருங்களேன், ப்ரொப்போஷனே செட் ஆகலை. அப்போ இது வந்து மிஸ்டேக், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில டேட்டாவெல்லாம் எப்பயுமே ப்ரெசென்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்லும் போது ஹாப்பியாக இருக்கும். இப்போ என்னன்னா, இப்போ ரெட்மி ஃபோன்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸை ட்விட்டரில் படித்து பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நியாயமாக தான் இருந்தது. அதனால தான் என்ன சொன்னேன்னா, இப்படி தான் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேனே தவிர, இப்படி தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் எல்லாரும் ரெட்மி வாங்கணும் அப்படின்னு எங்கேயாவது நான் சொன்னேன்னா, ரெட்மி தான் வாங்கணும், ரெட்மி மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு நான் எங்கேயுமே அழுத்தியிருக்க மாட்டேன். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மூளையை கலட்டி லைட்டாக தூசி தட்டிட்டு திரும்ப யோசிச்சு பார்த்தா தான் புரியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் காலேஜ் படிக்கும்போது காலேஜோட ஃபீஸு அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்டுக்கு 35,000 அந்த மாதிரி இருந்ததுங்க. நான் படித்து முடிச்சு அடுத்த வருஷமே எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகிறேன். அப்பயே ஃபஸ்ட் இயர் ஃபீஸை ரிவைஸ் பண்ணாங்க. ரிவைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ நான் படித்த சிலபஸ்லேருந்து இப்போ படிக்கிற ஃபஸ்ட் இயருக்கு வந்து சிலபஸ் மாறுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் எந்த கிளாஸில் உட்காந்து படிச்சனோ அதே கிளாஸில் தான் உட்காந்து அவங்களும் படிக்க போகிறாங்க. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டிட்டாங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து குஷன் ஷேர் போடுறது இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நடக்க போகிறது இல்லை. அதே தான் இன்னைக்கு வந்து அதே எஜுகேஷன், அதே மாதிரி தான் அதே இன்ஜினியரிங், மிஞ்சி போனால் லைட்டாக சிலபஸ் மாறி இருக்கே தவிர இன்னைக்கு ஃபீஸ் எவ்வளோ இருக்குது? அப்போ இங்கேயே வந்து இந்த மாதிரி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதை யோசிச்சாலும் எதை பார்த்தாலுமே ஏன் அந்த இடத்துல காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத எப்பயுமே யோசிக்கணும். இப்போது ₹1 எக்லெஸ் சாக்லேட்டுங்க, நான் சின்ன வயசில் இருக்கும்போது சாப்பிட்ட எக்லேஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்போ நான் அதே கேட்பரி எக்லேஸ் போய் நான் வாங்கி சாப்பிட்றேன்னு வைங்களேன் கடையில், அதுக்கும் எனக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியுது. சொல்ல போனால் நான் சொல்கிறேன் இல்லையா, நான் வந்து ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் சாப்பிட்ட எக்லேஸும் ₹1 தான். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற எக்லேஸும் ₹1 தான். ஆனால் அன்னைக்கு நான் சூ பண்ணது எனக்கு இன்றைக்கும் என்னோட மெமரியில் இருக்குது. அது அவ்வளோ ரிஜிடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவுட்டர் லேயரு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிரன்ச்சியாக சொல்ல வரல, ரிஜிடாக இருக்கும். நம்ம ஜவு மிட்டாய் இருக்குல்ல, ஜவு மிட்டாய் திருவிழாலாம் கிடைக்கும் தெரியுமா, வாட்ச்லாம் செஞ்சு கொடுப்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு முட்டாய் மாதிரியான ஃபீலில் உள்ள க்ரீம் இருக்கும். கடிச்சிங்கன்னா அந்த சாக்லேட் க்ரீம் வெளில பிளாஸ்ட் ஆகி வரும். ஓகேயா? அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற எக்லெஸ் இருக்கா சொல்லுங்களேன். ஸோ இந்த மாதிரி அப்போ என்ன ஆகுதுன்னா, ப்ரைஸு ஒரே இடத்துல ஒரு பொருளை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் விற்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, காம்ப்ரமைஸ் எப்படிலாம் பண்ண முடியும்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ எனக்கு வந்து நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு 15-20 வருஷம் முன்னாடி கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்லெஸில் இன்னைக்கு கிடைக்குதானா? கிடைக்கல. ஆனால் இன்றைக்கும் எக்லெஸ் ₹1 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிவிஷன்லையும் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், எல்லா டிவிஷன்லையுமே நம்ம ப்ரைஸ் ஹைக் பார்த்துட்டு தான் இருப்போம். பெட்ரோல் ப்ரைஸாக இருக்கட்டும், வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், நம்மளோட டெய்லி காஸ்ட் ஆஃப் லிவிங்காக இருக்கட்டும், பேசிக் பேங்கிற ஒரு விஷயம் அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது, எல்லா இடத்துலையும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு பொருள், ஒரு சர்டைன் பொருள் மட்டும் எப்படி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும், இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகும்? வாய்ப்பு இருக்கா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி பிஸ்னஸ் மாடல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும்போது இப்போ ஆப்பிள் எடுத்துக்கோங்களேன், iPhone 15 ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோக்கு ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 80K ரிலீஸ் ஆகுது. ஏன் ஆப்பிள் எடுத்ததுமே 48,000 ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ டீலுக்குலாம் வரும்போது 48,000 விற்கலாம்ல, அப்போ எல்லாருமே வாங்கியிருப்பாங்கல்ல. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய லாஜிக்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியறதும் இல்லை. புரியாதவங்களும் எப்படி தெரியுமா சொல்றாங்க, இவர் காசு வாங்கிட்டார் போல. இப்போ நான் ஆப்பிள் ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறேன்னு வைங்களேன், 80K ஏன் ஆப்பிள் வாங்குறது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னு வைங்களேன், நியாயமா பார்த்தா ஆப்பிள் ஏன் 80K வாங்குறாங்கிறத ரொம்ப டீப்பாக யோசிச்சோன்னு வைங்களேன், அது நியாயம் மட்டும் தான் தெரியும். இனிஷியலாக அவங்க வாங்குற 80K வந்து நியாயம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி போட்ட எல்லாத்தையுமே விற்கணுங்கிறதுக்காக தான் கிளியரன்ஸ் சேல் மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை வித்துட்டு போயிடுவாங்க. வந்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குங்க. எப்பயுமே ரிஜிடா ஒரே பிரைஸ்க்கு விற்க ட்ரை பண்ணணும்னு வைங்களேன், எல்லாமே மீந்து போய் கடைசியில் விற்காம போயிடும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். அந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ள ஆப்பிள் போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா 12 மினிட் டைமில் பயங்கரமான பேக்லாஷ் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா பிராண்டுக்குமே ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே எல்லாத்துக்கும் சோப்புல ஆரம்பிச்சு எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி யோசிக்கும் போது தான் அது புரிய ஆரம்பிக்கும். நான் இப்பயும் சொல்கிறேன், ரெட்மியை வச்சு நான் ரிலேட் பண்ணது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் நீங்கள் லைஃப்பில் பார்க்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்லையுமே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இல்லாட்டி ப்ரைஸ் சஸ்டைன் ஆகிறதுக்கு அவங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது யோசிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணனே தவிர, எப்பயுமே வந்து ரெட்மி மட்டும் தான் நீங்கள் வாங்கணும் அப்படி இதை சொல்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ காசு கிடைக்குதுன்னு வைங்களேன், நான் எப்பயோ எவ்வளவோ வழிகளில் காசு அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கலாம். எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்க தான் செய்யுது. ஆல்ரெடி யாராவது யூடியூப் சேனல் வச்சிருக்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்மலாக என்ன மாதிரியான அப்ரோச்சஸ்லாம் வரும், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க, எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து சக யூடியூபர்ஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் யோசிக்கணும், எதுக்காக இந்த அண்ணன் இப்படி சொன்னார், அதை மட்டும் நீங்கள் யோசிக்கணும். இப்போ சப்போஸ் என்னோட வயசில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த லாஜிக்ஸ் ஈஸியாக புரிஞ்சிடும். ரீசன் என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை எப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம், மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ, நம்ம சம்பாதிக்கும் போது சம்பாதிச்சதை சேர்க்கணும்னு நினைக்கும் போது, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கும் போது அதை சேர்க்க முடியாமல் போகிற மாதிரியான ஒரு நிலைமை வரும். பெருசாக சேர்க்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் வரும். நீங்கள் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு 10,000 ரூபா சேலரி போடுறாங்கன்னு வைங்க. அந்த 10,000 ரூபா சேலரி உங்களுக்கு எப்படி வந்து உங்கள் கையில் சேரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த 10,000 ரூபா வரதுக்கு முன்னாடி நீங்கள் 1000 பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இவ்வளோ நாளாக வந்து உங்கள் அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு வைங்களேன், வீட்டில் ஃபேமிலியோட காசில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு வைங்களேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஏர்ன் பண்ணும்போது எய்தர் அப்பா அம்மாக்கு கிஃப்ட் வாங்கி தரணும்னா நினைப்பீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவீங்கல்ல. அப்போ ஏன் அந்த 10,000 அப்படியே சேவ் பண்ணலாமே. இந்த மாதிரி நீங்கள் அப்படியே யோசிங்களேன். மணிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்க, சரியா? அது இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ரொம்ப அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும். நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் யாராவது வந்து என்ன நான் காசு வாங்கிட்டேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அதை பற்றி நான் வருத்தப்பட போகிறது இல்லை. நான் வந்து என்ன நினச்சி வருத்தப்படுவேன் அப்படின்னா, அந்த சொல்லுவாங்கள்ல, இவ்வளோ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம சொல்ல வந்தது என்ன, ஆனால் இவங்க இவ்வளோ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரியல்மி ஓப்போ அப்படின்னு ஒருத்தரோட பேர் இருந்தது. அவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அண்ட் டீம் காசு வாங்கிட்டாங்க, இல்லாட்டி ஆண்டவர் காசு வாங்கிட்டாரு. எப்படின்னா ரெட்மியில் 14 ப்ரோ ப்ளஸ் அதை வாங்குறதுக்கு விவோவில் T3 அல்ட்ரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸ்பெக் பேஜை பார்க்கும்போது அதுதாங்க உண்மை. ஸ்பெக் பேஜ் பார்த்தீங்கன்னா T3 அல்ட்ரா தான் கெத்து. நான் இல்லைன்னு சொல்லவே வரல. இப்போ ஸ்பெக் பார்க்கும்போது டேரக்டாக எல்லாருமே ப்ராசர் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்குள்ளே போகும்போது நான் என்ன சொல்கிறேன், பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் கையில் தானே விட்டுரும். நம்ம வந்து எங்கேயும் போயிட்டு ரெட்மி தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லலையே. இப்போ கூட T3 அல்ட்ரா நீங்கள் வாங்க முடியும், T3 அல்ட்ரா தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது தாராளமாக வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இதுக்கு முன்னாடி கமெண்ட் போட்டிருக்காங்க 9200+ எனக்கு செமையாக சூடாகுதுன்னு. அப்போ விவோ என்ன பண்ணணும்னா, ஃபோன் லான்ச் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Antutu இந்த மாதிரியான பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா பார்க்குற யூடியூபர்ஸ்லேருந்து எல்லாருமே அதை தான் ரன் பண்ணி காட்டுறாங்க. ப்ளஸ் யாராவது வாங்குறாங்கன்னும் போது, அதுவும் யங்ஸ்டர்ஸ் வாங்குறாங்கன்னும் போது, மச்சான் உன் ஃபோனோட என் ஃபோன் பற்றி Antutu ஸ்கோர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்குற மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி ஃபர்ஸ்ட்டே வாங்கிடணும், வாங்கி அதில் இந்த மாதிரியான பெஞ்ச் மார்க்லாம் ரன் பண்ணிட்டு என் ஸ்கோர் பற்றியா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட் கிட்ட காட்டணுங்கிற மைண்ட் செட் வந்து எல்லாருக்கிட்டையும் விதைக்கப்பட்டிருக்கு. அப்போ இனிஷியலாக எல்லா பிராண்டுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அது எப்படிங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதே கூலிங் மெக்கானிசம் தான் இருக்குது, அதே சார்ஜிங் மெக்கானிசம் தான் இருக்குது, அதே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் இருக்குது. ஆனால் ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லையுமே தெர்மல் மேனேஜ்மெண்ட், அதாவது ஹீட்டிங் இஷ்யூ ரெக்டிஃபை ஆகுது. இப்போ ஹீட்டிங் இஷ்யூ ரெக்டிஃபை ஆகுது அப்படின்னும் போது என்னோட அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். இப்போ அப்ளிகேஷன் வந்து அதிகமாக தேவையில்லாமல் லோடு CPU லோடு கொடுக்குன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு SMS ஆப் வந்து நமக்கு உள்ள இருக்கிற இப்போ 9200+ பற்றி பேசணும் இல்லையா, 9200+ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரை 100% யூட்டிலைஸ் பண்ணுது ஒரு SMS ஆப் அப்படின்னும் போது சம்திங் இஸ் ராங். அப்போ பேக்ரவுண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் சரியாக நடக்கல, இல்லாட்டி இந்த ஆப்புக்கு கொடுக்க வேண்டிய வெயிட்டேஜ் சரியாக நடக்கல அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியுது. கரெக்ட் தானே? ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்டரி கிராஃப் போய் பார்க்கும்போது எப்போ பாரு அந்த SMS ஆப் டாப்பில் இருந்திருக்கணும்.
இப்போ இவங்க அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எஸ்எம்எஸ் ஆப் கீழே போயிருக்கணும். பட் நம்ம ஃபோன் வாங்கின புதுசுலேருந்தே நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி எதுவுமே வேரியேஷன் பார்க்க மாட்டோம். பட் எப்பயுமே ஃபோன் வார்மாக இருக்கும், இல்லாட்டி சூடாக இருக்கும். எதுக்கு வந்து இப்படி ஆகுதுன்னே தெரியாது, பேட்டரி வேகமாக ட்ரெயின் ஆகும். ஏன்னா அப்நார்மல் டெம்பரேச்சர்ஸில் எப்பயுமே பேட்டரியோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்நார்மலாக தான் இருக்கும். இப்போ ரொம்ப ஹீட்டான இடத்துக்கு நம்ம ஃபோனை கொண்டு போனோம்னு வைங்களேன், ரொம்ப ரேப்பிடாக ட்ரெயின் ஆகி செத்துரும். அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் சொல்கிறாங்களே அதே மாதிரி கூலான இடத்துக்கு நம்ம ஃபோனை கொண்டு போனோம்னு வைங்களேன், அங்கேயும் ரேப்பிடாக ட்ரெயின் ஆகி செத்துரும். ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் நடக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமே ட்ரெயின் ஆகி செத்துரும். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்குள்ளே போகும்போது அதெல்லாம் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதே தான் இப்போ நம்ம ஃபோனோட ப்ராசர் வந்து செம்மையாக ஹீட் கக்குதுன்னு வைங்களேன், பேட்டரியும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு வைங்களேன், கெமிக்கல் ரியாக்ஷன் சம்மந்தமே இல்லாமல் நடக்கும், நம்ம கண்ணு முன்னாடி பேட்டரி ட்ரெயின் ஆகும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு என்ன ஃபோன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 30,000 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஃபோன் யூஸ் பண்ணுவேன். 10-15 ஃபோன் யூஸ் பண்ணும்போது அதில் எதுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் என்றைக்கும் சொல்லியிருப்பேனே தவிர இதுதான் ரேங்க் 1 அப்படின்னு நான் என்றைக்காவது சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் இந்த வருஷத்தில் வந்ததுலேயே எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேனே தவிர இருக்கலையே பெஸ்ட் இதுதான், பெஸ்ட் ஃபோன் ஃபார் ஃபோட்டோகிராஃபி, பெஸ்ட் ஃபோன் ஃபார் பேட்டரி அப்படின்னு நான் டக்குன்னு எடுத்து ஒதுக்கி வைக்க மாட்டேன். இந்த மெச்சூரிட்டியே இப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக கிராஜுவலாக ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்கும் போது தான் வர ஆரம்பிச்சது. ரீசன் என்னன்னா, வந்து பார்க்குற சக நண்பர்கள் எல்லாரும் கேட்குற கமெண்ட்ஸை பார்க்கும்போது புரியுது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பேட்டரி பற்றி பிரச்சனையே இல்லை, பேட்டரி வேகமாக ட்ரெயின் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கேமரா ஆனால் ப்ராமிசிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் போய் ரிப்ளை பண்ணல, நம்ம சக கம்யூனிட்டியில் இருக்க ஒரு சில நண்பர்களே இப்போ என்ன ரிப்ளை பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அந்த கமெண்ட்ஸையும் பார்த்தேன். S23 FE வாங்கிக்கோங்கன்னு கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. S23 FE பற்றி அடிச்சு துவைக்காத நாளே கிடையாது. அது வந்து அந்தளவுக்கு வேகமாக ட்ரெயின் ஆகக்கூடிய ஒரு ஃபோன் தான். அது மட்டும் இல்லாமல் Exynos 2200 பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட டிவைஸை ஒரு நண்பர் ஏன் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, அவரோட ரெக்குவயர்மெண்ட்டை பாருங்கள். 30,000 ரூபா என் பட்ஜெட், 30,000 ரூபாய்க்கு நான் ஒரு ஃபோன் வாங்குவேன். அந்த ஃபோனில் வீடியோகிராஃபி அஸ் வெல் அஸ் ஃபோட்டோகிராஃபி செம ப்ராமிசிங்காக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? Pixel 7 சொல்லலாமா? Pixel 7 சொன்னாலும் ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். பட் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூலாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் Pixel 7 கம்பேர் பண்ணும்போது S23 FE இருக்க கேமரா வந்து இன்னும் பெட்டர். நிறைய ஆஸ்பெக்டில் கேமரா அந்த மொத்த மாடியூல் எடுத்துக்கோங்க, ரியர் கேமரா செட்டப் எடுத்துக்கோங்க, 7 பெட்டர் தானே. ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, டார்கெட்டாக ஒரு பர்சனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி டிவைஸ் போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா எடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என் மைண்ட் செட் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபோன் இதுதான் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னென்னா, நான் எதை பெஸ்ட்டுன்னு இப்படி காட்டுறேனோ அது வந்து வேறு யாருக்கும் பிடிக்காமலும் போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. அதனால் நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ஒரு சில விஷயங்களை உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னா, எதனால் இந்த மாதிரியான காஸ்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருது, எப்படி காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறது கஷ்டம், கம்மி பண்ணணும்னு நினச்சா காம்ப்ரமைஸ் பண்ண அக்செப்ட் பண்ணுவாங்களா, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட்மியை பற்றி நான் பேசுகிறேன். ரெட்மி பற்றி திரும்ப நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். 2014 ரெட்மி 1Sலாம் வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் ரெட்மிக்கு காம்படிஷன் யார் நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நீங்களே சொல்லலாம். ரெட்மிக்கு அந்த டைமில் இந்தியாவில் காம்படிஷன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? பார்க்க போனால் அன்றைக்கி டேட்டுக்கு வந்து ஜோலோ, லாவா, கார்பன், மைக்ரோமேக்ஸ் இவங்களாம் தான் காம்படிஷன். பட் இப்போ இருக்கிற காம்படிஷன் என்ன? இப்போ காம்படிஷன் எப்படி இருக்குன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலரோட புரிதல் பார்க்கும்போது எனக்கு வந்து சல்யூட். ஏன்னா அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. நான் ஒன்றும் ரெட்மி வாங்குங்கிறதுக்காக இவ்வளோ நேரம் பேசவே இல்லை. ரெட்மி ப்ரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் நான் பேசியிருந்தேன். அதே தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, கரெக்ட் ப்ரோ, இதில் ஒரு ஃபேக்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரெட்மி நோட் சீரிஸை வந்து அவங்க இப்போ எதுக்கு அகைன்ஸ்டாக கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆஃப்லைன் மார்க்கெட்டில் இருக்கிற ஓப்போ விவோக்கு அகைன்ஸ்டாக ப்ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அப்படியே நெக் டு நெக் காட்ட ட்ரை பண்ணுறாங்க. பாயிண்ட்டு, இப்போ ரெனோ 12 ப்ரோ வந்துச்சுங்க. ரெனோ 12 ப்ரோவில் செல்ஃபி கேமரா அல்ட்டியாக இருந்தது. ரெனோ 12 ப்ரோக்கு ஈக்குவலாக வந்து அதுக்கு நெருங்கி வரணும்னா Xiaomi CV சொல்லலாம். இதை தவிர விவோவில் உங்களுக்கு V40 சீரிஸ் இருக்குது. இதெல்லாம் தான் பாருங்கள், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக கேமரா மட்டும் பார்க்கும்போது அல்ட்டியாக இருக்கும். இதில் ரெனோ 12 ப்ரோ பாருங்களேன், வரும்போது 40,000 மேலே ப்ரைஸ் ஆகுது. ஆனால் 7300 எனர்ஜி ப்ராசஸர் தான் அதில் இருக்குது. இந்த 7300 தான் உங்களுக்கு வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது CMF ஃபோனில் இருக்குது, அது 15,000 கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த கேப்பை வந்து எப்படி அவங்க பில்டு பண்ணுறாங்க நீங்களே யோசிச்சு பதில் சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் ப்ரைஸ் ஹைக் ஆகுது. இதில் இருக்கிற சென்சார்ஸ் எல்லாமே, ரெனோவில் இருக்கிற சென்சார்ஸ் எல்லாமே நிஜமாக நல்லா இருந்தது. அந்த சென்சாருக்குன்னு ஒரு காஸ்ட்டு, 4-வே கவுட் பேனலுக்கு காஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி அப்புறம் சார்ஜிங் மெக்கானிசமு, பேட்டரி டெக்னாலஜி, இது எல்லாத்துக்குமே வந்து காஸ்ட் இன்வால்வ்டு அதிகம் CMF கம்பேர் பண்ணும்போது. டேரெக்டாக நம்ம சொல்லிட முடியுமா CMF எங்கே இருக்குது, ரெனோ 12 ப்ரோ எங்கே இருக்குது, CMF மாதிரி அவனுக்கு சீப்பாக செய்ய தெரில, அஃபோர்டபுளாக செய்ய தெரில அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நீடே வேறு, டார்கெட் ஆடியன்ஸே வேறு. இப்போ CMFல போயிட்டு நான் அந்த மாதிரியான ஒரு செல்ஃபி எடுக்க முடியுமா? ரெனோ 12 ப்ரோவில் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்பயும் சொல்கிறேன், நான் வந்து என் ஸ்டாண்டு தான் கரெக்டுன்னு நான் என்றைக்குமே நின்றுருக்க மாட்டேன்.
தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டேன், உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ அந்த ரியல்மி ஓப்போ அப்படிங்கிற நண்பர் வந்து நீங்கள் இன்னொரு கமெண்ட் போட்டுருந்துருக்கீங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டியில் இருக்க நண்பர்கள் எடுத்து கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் ஃபோனர்னால போட்டுட்டு இருந்திருக்கீங்க. என்னன்னா இந்த மாதிரி ஒயர்ட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்காக 3.5mm ஜாக் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் போராடினா தான் அது கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன் ப்ரோ, இவங்க எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் மாடலுக்குள்ளே போயிட்டாங்க. சரியா? உங்களை நான் தப்பு சொல்லலை. உங்கள் எல்லாரோட ஏஜ் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க, உங்கள் மனநிலைமை என்ன, எனக்கு அதை பற்றிலாம் ஐடியாவே கிடையாது. நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டமான காலங்களுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. இந்த இடத்துல ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பிஸ்னஸ் மாடலுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து விதை போட்டது யாருன்னா ஆப்பிள் தான் சொல்லி ஆகணும். அவங்க தான் கரெக்டாக ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்கி விட்டு ஒரு டிடபிள்யூஎஸை விட்டாங்க. டிடபிள்யூஎஸ்ங்கிறது ரொம்ப புதுசும் கிடையாது, ஆல்ரெடி நோக்கியா டேஸ்லையும் இருந்தது. நோக்கியா ஆனால் அதை ஹேண்ட்ஸ் ஃப்ரீன்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர மியூசிக்கு ஒயர்டு தான் அப்போ வந்து ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் போட்டுருந்துருக்கீங்க. என்னன்னு பார்த்தா, மைக்ரைன்லாம் ஃபீல் ஆகுது. நான் வந்து இந்த மாதிரியான டிடபிள்யூஎஸ்லாம் போகும்போது மைக்ரைன் ஃபீல் ஆகுது. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? டிடபிள்யூஎஸ் பற்றியும் நான் பேசியிருக்கேன், ஒய்ஃபை ரவுட்டர்ஸ் பற்றி பேசியிருக்கேன், ஹெட்ஃபோன்ஸ் ஒயர்ட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், வாட்ச் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், வாட்சில் SpO2 எப்போ, அதாவது பிளட் ஆக்சிஜன் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்காக சென்சார் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு கை எப்படி உளைச்சலாக இருந்திருக்கு. இவ்வளோ இன்ஃபர்மேஷனையுமே நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற நண்பர்கள் கிட்ட இருந்து கிராஸ்ப் பண்ணி தான், டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி தான், ப்ளஸ் இன்டர்நெட்டில் வளம் வரக்கூடிய டேட்டாவெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிலர்லாம் வந்து நம்ம சேனலில் கடந்த ஒரு மாதமாக பார்த்துருக்கலாம். அந்த ஒரு மாதமாக பார்த்தவங்களுக்குலாம் நான் இதுக்கு முன்னாடி போட்ட 1500 வீடியோ என்னன்னு கூட தெரியாது. இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் கவர் பண்ணியிருப்பேன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன். பார்க்க போனால் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நிறைய சொல்லணும்னு தான் தோணுது. பட் திரும்பியும் புரியாமல் போச்சுன்னா அது இன்னும் எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, நம்ம இவ்வளோ சொன்னோம், இவ்வளோ சொல்லி அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அது புரியல அப்படின்னும் போது நமக்கு வருத்தமாக தான் இருக்கும். வருத்தமாக தானே இருக்கும். இவ்வளோ நேரம் செலவு பண்ணி நம்ம வந்து எல்லாருக்காக தான் இருக்கலே பெஸ்ட்டாக என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சு, இதில் என்னடான்னா கடைசியில் பட்டம் வந்து எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெய்டு, காசு வாங்கிட்டாரு, இப்படி தான் பட்டம் கிடைக்கும். பரவாயில்ல, நான் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். இது ரொம்ப டீப்பாக சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னா, அந்த மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ளே போனேன்னா எனக்கும் கோவம் வரும் ப்ரோஸ், எனக்கும் கோவம் வரும். இதெல்லாம் படிக்கும்போது எனக்கும் காண்டாக தான் செய்யும். நானும் மனுஷன் தானே, அதெல்லாம் நடக்க தான் செய்யும். பட் இதெல்லாம் தாண்டி நான் அதை என்ன பண்ணுவேன்னா, அதை ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றிட்டு நடந்து போயிடுவேன். அப்படி போனால் மட்டும்தான் என்னால் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சில விஷயங்களை இன்னும் திருப்திகரமாக பண்ண முடியுமே தவிர, இதை பார்த்து நான் இப்போ சப்போஸ் உடஞ்சேன்னு வைங்களேன், இந்த மாதிரியான கமெண்ட்ஸை பார்த்து நான் உடஞ்சேன்னா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன்னா, அப்படியே வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ணுற மாதிரியும், இல்லாட்டி வந்து டேரெக்டாக நான் பெய்ட் வீடியோவே பண்ணிடலாமே, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, பெய்டே பண்ணிடலாம்டா, பட என்ன பெய்ட் வீடியோன்னு கீழே போடலன்னா கண்டுபிடிச்சிருவாங்களா, பார்த்துடலாமா, பெய்டு வீடியோவே பெய்டு இல்லாத மாதிரி பண்ண முடியும், பார்க்கலாமா, எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, நம்ம பண்ணக்கூடாதா, இந்த மாதிரியான மைண்ட் செட்குள்ளேயும் போகலாம். பட் அதுக்கெல்லாம் வந்து என்னோட எத்திக்ஸ், என் மனசு கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வளைஞ்சு வராது. நான் எப்பயும் மாதிரி தான் இருப்பேன். நீங்கள் யார் என்ன மாதிரி கமெண்ட் போட்டாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் கொடுப்பேனே தவிர, அதை பார்த்து உடையிற ஆள் நான் கிடையாது. கொஞ்சம் காண்டா வேணால் ஆவேன், கோவம் வரும், அது வேணால் இயல்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபுரணி பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்காக சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.